திருமாவளவன் வந்து இந்த திருப்பரங்குன்ற வாரம் சம்பந்தமாக ஒரு விமர்சனம் நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டா வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கிடைச்சிருமா, எய்ம்ஸ் வந்துருமா, சோறு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு விமர்சனம். அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவளுடைய மைண்ட் செட்டு தான் என்னால் சொல்ல முடியும். தீபம் ஏற்றுட்டா எய்ம்ஸ் வந்துருமானா, தீபம் ஏற்றுட்டா அவருக்கு மட்டும் எலெக்ஷன் நேரத்தில் கோயிலாக போய் தலையில் தர்பை கட்டிட்டு போய் கையில் வேலு வச்சுட்டு கையில் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அப்போ மட்டும் சூடு அந்த கையில் வாங்கிட்டு வணங்குங்கிறாருல்ல. அப்போ எலெக்ஷன் டைமில் அவர் கோயிலுக்கு போயிட்டா ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவர் வந்து அவளால் ஒத்துக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் போது அது பாஜக சொன்னது கிடையாது, இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தது. இத்தனை வருடங்களாக மக்களுடைய நம்பிக்கை அதில் இருக்குது. அது எப்படி தீபம் ஏற்றுறதுனால நீங்கள் வந்து எய்ம்ஸ் வந்துருமான்னு அவர் கேட்குறாரு. இதே கேள்வி ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பார்த்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்கள். இதே ரம்ஜான் கொண்டாடும் போது எய்ம்ஸ் வந்துருமான்னு சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கிறது இல்லை? ஏன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி தோற்றுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ரிலீஜன் ஒரு மதம் சான்றப்பட்ட எதுவுமே எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இது எப்படி ஒவ்வொரு மைனாரிட்டி வந்து தன்னுடைய ஒரு ஃபேத்து தன்னுடைய நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஹிந்துவிசம் வந்து ஒரு மெஜாரிட்டி சொல்லும்போது அந்த மெஜாரிட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப வருடங்களாக மெஜாரிட்டி பார்த்து மண்டல கூட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க கோயில்களால் போவாங்க, பட்டை பூசுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, வீட்டில் வந்து பூஜை நடத்துவாங்க. அது எல்லாமே ஓகே. ஏன்னா 4 செவத்துக்குள்ளே நடக்குது, மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எந்த தேர்தலில் எந்த கோயிலுக்கு போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த மசூதி பள்ளிவாசல்லையே நிற்க வேண்டாம். நான் திருமாவளவன் அவர்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறாங்க, ரம்ஜானுக்கு அந்த பண்டிகையில் வாழ்த்து போடுறாங்க, அதுலேயும் கலந்துக்கிறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஈவினிங் வந்து இஃப்தாருக்கு போகிறாங்க? இதே மொஹரம் வரும்போது எதுக்கு பேசுகிறாங்க? இதே பக்ரீத் வரும்போது ஏன் வாழ்த்து சொல்கிறாங்க? சொல்ல வேண்டாமே. ரம்ஜான் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ கிறிஸ்மஸ் மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பொங்கல் இல்லைன்னா தீபாவளி மட்டும் பேசுங்க. அது என்ன ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது வந்து ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக இவர் இப்படி வார்த்தை சொல்லலாமா? இது மைண்ட் செட் தான் தெரியுது அவங்களுக்கு. மதச்சார்பின்மை அப்படின்ற பேரில் மத வெறுப்புணர்வை திருமாவளவன் வெளிப்படுத்தாரு. நிச்சயமாக சொல்லுவேன், அப்படிதான். மகாத்மா காந்தி திட்டத்தில் பெயரை மாற்றிட்டாங்க, அதனால 2வது முறையாக மகாத்மா காந்தியை பாஜக கொண்டிருக்கிறது அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்றாங்க. இது வந்து மென்கிராக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்லை. இத்தனை வருடங்களாக நம்ம நாட்டை ஆண்டவங்கள பேரில் நீங்கள் வந்து ரோடு வைக்கிறீங்க, ஒரு குத்துப் வச்சுருக்கீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் இப்போ அதில் வந்து எங்கேயாவது மோடின பேர் வருதா? இல்லை. அப்புறம் இது மக்களுக்காக தானே நம்ம செய்கிறோம். அதில் நல்ல திட்டங்கள் இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும் அதுதான் நான் பார்க்குறோம். அப்போ பேர் மாற்றுறதுல நீங்கள் மட்டும் பேர் மாற்றலாம், எல்லாத்திலும் ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அது மட்டும் இருக்கலாம். நாங்கள் மக்களுக்காக மாற்றும் போது அது மட்டும் உங்களுக்கு ஒரு குற்றம்னா தெரியுதா? மகாத்மா காந்தியை 2வது கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கட்சியிலேருந்து வந்து ராகுல் காந்தி வந்து இவிஎம் வந்து நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணுறீங்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிறது அவருடைய பி. சிதம்பரமுடைய மகன் கார்த்தி சிதம்பரம். இவிஎம்ல எந்த தவறு இல்லை. உங்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்க சுப்ரியா சுலே எந்த மாற்றமும் அதில் வந்து எங்களுக்கு கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்லை, அதில் எந்த தவறு நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப. சிதம்பரம் ஏதாவது சொல்கிறாரு? இதே ப. சிதம்பரம் அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி உட்காந்துட்டு எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, இது பண்ணியிருக்கலாம், நேஷ்னல் செக்யூரிட்டியை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம், அதை ஒத்துக்கிட்டாரு. அப்போ நம்ம நாட்டுடைய அத்தனை மக்கள் நம்ம எல்லையில் இருக்கிற அத்தனை வீரர்களுடைய உயிர் கொடுத்தோமே இத்தனை வருடத்தில், அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் நாங்கள் சொல்லிக்கலாமா? சொல்கிறதுக்கு வாய் இருக்கிறதுனால எது வேணாலும் சொல்லணுங்கிறது கிடையாது. யோசிச்சு சொல்லணும் யார் இருந்தாலும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து விஜயோட காரணம் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்காங்க. நீங்களும் பல இன்னல்களை தாண்டி இன்னைக்கு பாஜகவோட துணை தலைவராக உட்கார்ந்துருக்கீங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாருக்காகவும் தன் உயிர் கொடுக்க வேண்டாம். யார் இருந்தாலும் உங்கள் உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். அது எந்த தலைவர் இருந்தாலும் யார் இருந்தாலும் நீங்கள் நேசிக்கிறவங்கள, காதலிக்கிறவங்க, நீங்கள் அன்பாக காட்டக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்களுக்காக உங்கள் உயிர் கொடுக்கறதுல பாதிப்பு யாருக்கும் கிடையாது. உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்குது. மற்றவங்க 4 நாள் அழுவாங்க, அடுத்த நாள் 4வது நாள் அந்த மாலை மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்நாள் அழுது உங்கள் பெற்றோர்கள் தான். ஸோ யார் இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் உயிர் மதிக்கிறது முதல்ல கற்றுக்குங்க.
2026 சட்டமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்களை ஐயோ மறுபடியும் இது கேள்வி கேட்காதீங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் போட்டியிட போறேன்னா அந்த ஆசையோட நான் வரதே இல்லை. கட்சி என்ன சொல்றாங்களோ மேல் இடத்துல நம்ம தலைவர் மேல் இடத்துல இருக்குது, தலைவர் இல்லைன்னா சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கட்சியில் இருக்கேன். தேர்தலில் எனக்கு ஒரு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை அடுத்தது வேறு என்ன பொசிஷன் கொடுப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புகளோடைய நான் பாஜகலே இல்லை. நான் எதிர்பார்ப்புகளோடு இல்லாமல் கட்சிக்காக, ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டோடைய முன்னேற்றம் பார்க்கும்போது 2047 ஒரு விக்சித் பாரத் நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடும் போது, சுதந்திர தினம் கொண்டாடும் போது ஒரு விக்சித் பாரத் இருக்கணும்னா ஒரு கனவு, அந்த கனவு நிஜமாக்குறதுக்கு எந்த அளவுக்கு எங்களால் பாடுபட முடியும். ஒரு பேசிக் காரியகர்த்தா, பாஜகவுடைய காரியகர்த்தா நான் சொல்கிறேன், என்னெல்லாம் நாங்கள் கஷ்டப்படணும், என்னால் பாடுபடணும், அதெல்லாம் படுவோம், அவ்வளோதான். விஜயும் சீமான் அவர்களும் RSS பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன். அவர் யார் பிள்ளை? டிஎம்கேவுடைய பிள்ளையா இல்லை காங்கிரஸோடைய பிள்ளையா? அதுவும் அவர் சொல்லட்டும். தேங்க்யூ. பியூஷ் கோயல் அவர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. தொகுதியெலாம் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னாங்க. எவ்வளவு முடிவு பண்ணியிருக்கிறீங்க, அது பற்றின விவரங்கள்? மாநில துணைத் தலைவராக இருக்கீங்க, இப்போ தானே வந்துட்டு போனார், முதல் மீட்டிங் தானே நடந்தது, வெயிட் பண்ணுங்க. டிலே ஆகுமா? எவ்வளோ தொகுதிகள் முடிவு வரும், மறுபடியும் வருவார். இப்போ தான் நம்ம முதல் பேச்சு முடிச்சுட்டு தான் போயிருக்காரு. EPS அவர்களை சந்திச்சுட்டு மற்ற தலைவர்கள் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஊரில் இல்லை, நானும் அந்த மீட்டிங்கில் கலந்துருக்கணும். அன்றைக்கி நான் ஊரில் இல்லை, பட் இப்போ டெல்லி போயிட்டு பியூஷ் அவர்களை சந்திக்க போகிறேன். பட் அதே சமயத்தில் வந்து கூடிய சீக்கிரத்தில் மாநில தலைவர்கள் ஒரு தகவல் கொடுப்பாரு, EPS அவர்கள் தகவல் கொடுப்பாரு, இல்லை அடுத்த முறை வந்து பியூஷ் அவர்கள் வரும்போது அவரே தகவல் கொடுப்பாரு. எவ்வளவு இடங்கள் கேட்டு பெற போறீங்க கூட்டணியிலிருந்து பாஜக? பேஷன்ஸ் இஸ் வர்ச்சு சொல்லுவாங்க, காத்துட்டு இருந்து பாருங்கள். இல்ல மேம், 23 தொகுதி தான் பாஜக பெற போகுது அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகிருக்கு. செய்தி நிறைய வெளியாகும். பாஜகவுடைய ஒரு பலம் எந்த 23 தொகுதி தான் இருக்கா, எத்தனை தொகுதி பெறலாம்? அதான் நீங்க 23 ஏன் சொல்றீங்க? ஏதோ ஒரு வதந்தி வந்துட்டுனானே நான் பதில் கொடுக்க முடியாது. பாஜக எத்தனை தொகுதி பெறலாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கூடிய கட்டமைப்புக்கும் வரட்டும். இன்னைக்கு வந்து பீகாரில் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பார்த்துட்டு, இன்னைக்கு வந்து கேரளாவில் அவ்வளோ பெரிய லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவ்வளோ பெரிய வெற்றி பார்த்துட்டு, அருணாச்சல் பிரதேஷில் ஃபுல்லாக ஸ்வீப் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக ஆசாமும் வெஸ்ட் பெங்கால் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்களேன். மேடம், இப்போ 23 தொகுதிகள்னு ஒரு தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதை விட கூடுதல் இடங்கள் கேட்பீங்களா? இல்லை, நான் தான் சொல்கிறேன், தகவல் வெளியாயிருக்கு. கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக, இல்லை எங்கள் சார்பாக யாராவது சொன்னாங்களா? இது ஒரு வதந்திக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. வதந்தி தான் எடுத்துக்கலாம். வணக்கம். இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக அது பார்த்துட்டு சரியாக பண்ண போகிறோம். ஏன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு மக்கள் வந்து வாக்களிக்கும் போது எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஒரு ECக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ECலேருந்து உங்களுக்கு தகவல் வந்துடும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அது ஃபுல்லாக எங்களுக்கு டீட்டெயில் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் ஏற்கனவே ஓட் போட்டவங்க சில ஒரு தவறுகள் நடந்ததுனால அது வந்து மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மாதிரி உங்களை காட்டுவோம். ஸோ அது நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ECக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கூடிய சீக்கிரத்தில்